ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம ரூன்ஸை பத்தி பார்த்துருக்கோம். 2-3 ரூன்ஸ் ஆல்ரெடி அதை பத்தி பார்த்துட்டோம். ரூன்ஸ் வந்து ஜெர்மானிய எழுத்துக்கள். இந்த ஜெர்மானிய எழுத்துக்கள் ஒன்னொன்னுத்துக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு பார்த்தோம். ரூன்னாலே என்னன்னா தெய்வீக குறியீடு, தெய்வீகம் என்ற அர்த்தம். இதுல 24 குறியீடு இருக்கும். அதுதான் ட்ரெடிஷ்னல் குறியீடு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க. ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் 2 லைனா போட்டு அது வேற ஒன்று சொல்றாங்க. பட் மெயினாக 24 குறியீடுகள் உள்ளன. இந்த 24 குறியீடுல ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஹகாலஸ். இந்த ஹகாலஸ் குறியீடு எதற்காக யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேரழிவு வருது இல்லையா, ஒரு பெரிய புயல் காற்று, மழை வெள்ளம், அந்த மாதிரி ஒரு விஷய அழிக்கும் தன்மையை கொண்டது. இதை பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். பாசிட்டிவா எப்படி பார்க்கறது? கோவத்தை அழிக்கும், ஒரு தீய குணத்தை அழிக்கலாம், ஒரு கெட்ட சக்தியை அழிக்கலாம். நமக்குள்ள இருக்கும் 7 டெட்லி சின்ஸ் சொல்றாங்கல்ல, ஒரு கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் 7 கெட்ட எண்ணங்கள், நம்ம தப்பு செய்யறதுக்கு, அந்த மாதிரியான எண்ணங்களை அழிக்கிறதுக்கு இது உதவும். சப்போஸ் நீங்க இது ஒரு நல்லதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு. நல்லதுக்குன்னா ஒரு அழிவை கொடுத்து நல்லது கொடுக்கறது, நோயை அழிக்கிறது. நோயை அழிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை பாதிக்கும் போது அதை அழிக்கிறதுக்கு இந்த குறியீடை பயன்படுத்தலாம். இந்த குறியீடை அந்த காலத்துல நான் ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நோயை அழிக்க பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, ஒரு தீய சக்தி உங்ககிட்ட வருது அப்படின்னா அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த குறியீடுக்கு உண்டு. இப்போ இந்த குறியீடு, இந்த ரூன்ஸுங்கிறது குட்டி குட்டி கல்லுல வரும். அதை வச்சு டிவினிஷன் பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஊர்ல எப்படி சோழி போட்டு பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இதை போட்டு அது என்ன கணக்கு வருதோ, எந்தெந்த குறியீடு விழுறதோ அந்த குறியீட்டை வச்சு ஒரு கணக்கு போடுவாங்க. அது ரூயின் டிவினிஷன் சொல்லுவாங்க. அதை தாண்டி இதை இந்த குறியீட்டுக்கு நம்ம பார்த்தாலோ இல்லை நம்ம ஒரு விஷயத்துல எழுதி வைத்தாலோ அந்த குறியீட்டோட பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ நீங்க உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு கெட்டது நம்மளை தாக்க வருது, அதை அழிக்கணுங்கும் போது இந்த குறியீட்டை அதன் மேல வரையலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோயை அழிக்கணும் அப்படிங்கும்போது அந்த குறியீட்டை நோக்கி எனக்கு இந்த நோயெல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாலே போதும். இல்லை இந்த ரூயின்ஸை நான் ஒரு கல்லையும் நான் தேர்ட் ஐல வச்சு ப்ரேயர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வச்சு ப்ரேயர் பண்ணி எனக்கு உள்ள இருக்கும் தீய எண்ணங்களை அகற்று, இல்லை என்னை தாக்கக்கூடிய தீய சக்திகளை அகற்று, என் வீட்டை தாக்கக்கூடிய தீய சக்திகளை அகற்று. அதே மாதிரி அது நமக்குள்ள இருக்கும் தீய விஷயமும் நம்மளை வெளியில இருந்து தாக்கக்கூடிய தீய விஷயங்களும் அழிக்கணும்னு வேண்டிக்கிட்டாலே போதும். நோய் நொடியையும் அழிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அப்படி வேங்கும் போது இந்த டிஸ்ட்ரக்ஷன், அந்த அழிவுங்கிறது கெடுதலை அழிக்கக்கூடிய விஷயத்திற்கு இது பயன்படுத்தலாம்.